விஜய்க்கு பெரிய ஷாக் வருது திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி. கம்யூனிஸ்ட் விசிகவிடம் கேட்ட ஸ்டாலின். தமிழகத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திணறி வருகிறது. இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு வாய்ப்புகள் பற்றி திமுக ஆராய்ந்து வருகிறது. அந்த வகையில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்பது பற்றி முதல்வர் ஸ்டாலின் இன்று 2 கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகவுடன் விவாதித்து உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தனிப்பெரும் கட்சியாக வந்திருந்தாலும் கூட மெஜாரிட்டி பெறவில்லை. மெஜாரிட்டிக்கு 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். ஆனால் தாவேக மெஜாரிட்டி இல்லாததால் ஆட்சி அமைக்க திணறி வருகிறது. இதனால் விஜய் முதல்வராவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று மாலையில் விஜய் மெஜாரிட்டியை நிரூபிக்காவிட்டால் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையேதான் திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேகவின் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் வரை எந்த இடையூறும் வழங்க மாட்டோம் என கூறியிருந்தார். இதனால் தாவேகவினர் நிம்மதியடைந்திருந்தனர். ஆனால் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி வருவது வெறும் யூகம் அல்ல. அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் ஆலோசனைகளும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வரும் தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினர். இந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தலா 2 எம்எல்ஏக்கள் என மொத்தம் 6 எம்எல்ஏக்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய நிலவரங்கள் நிலையற்றதாக உள்ளது பற்றியும், இது தொடரும் பட்சத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஸ்டாலின் விவாதித்துள்ளார். திமுகவை பொறுத்தவரை விஜய் மைனாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்துவிட்டால் இடையூறு செய்யக்கூடாது என்ற முடிவில் ஸ்டாலின் இருக்கிறார். அதே வேளையில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதில் சிக்கல் வந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி அரசு அமைப்பது பற்றியும் ஸ்டாலின் விவாதித்துள்ளாராம். இந்த விவாதம் நடந்தாலும் கூட அதில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக திமுகவினர் பொதுவெளியில் அப்படியான எந்த திட்டமும் இல்லை என்று மறுத்து வந்தாலும் கூட திரைமறைவில் தமிழக அரசியல் சூழல் கருதி இரு கட்சிகளும் கூட்டணியாக இணைந்து ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை முழுமையாக கைவிடவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தற்போது விஜய் தலைமையிலான தாவேகவினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ஏனென்றால் தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு மொத்தம் 113 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மெஜாரிட்டிக்கு இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவையாக உள்ளது. இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக என 3 கட்சிகளிடம் இருக்கும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற விஜய் முயன்றுள்ளார். தாவேகவிற்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி நாளை முடிவு எடுக்க உள்ள நிலையில் ஸ்டாலினின் இந்த விவாதம் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். திமுக அதிமுக சேர்ந்தால் மெஜாரிட்டி கிடைக்குமா என்ற கேள்விக்கு உங்களுக்கு எழுந்தால், இரு கட்சிகளும் இணைந்தால் எளிதில் மெஜாரிட்டியை எட்டும். ஏனென்றால் திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அதிமுகவிற்கு 47 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் மொத்தம் 106 எம்எல்ஏக்களாகும். மொத்தம் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 4 எம்எல்ஏக்கள், அமமுக பாஜகவிற்கு என்று தலா 1 எம்எல்ஏக்கள் என்று மொத்தம் 7 பேர் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 112ஆக உயரும். இது தவிர திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட் விசிகவிடம் தலா 2 எம்எல்ஏக்கள் என்று தலா 6 எம்எல்ஏக்களும், தேமுதிகவிடம் 1 எம்எல்ஏவும், ஐயுஎம்எல் கட்சியிடம் 2 எம்எல்ஏக்களும் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் 121 எம்எல்ஏக்கள் வருவார்கள். இது மெஜாரிட்டிக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களை விட அதிகம். இதனால்தான் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் ஆட்சி அமைப்பதில் தடுமாறினால் அதிமுக திமுக கைகோர்த்தால் எளிதில் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.